ஓரம் திமுக வச்சுட்டாங்கன்னா எதிரி, பிரதான எதிரி நாம் தமிழர். அதுல உங்களுக்கு திமுக ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன? அதுல வந்து சந்தேகம் வந்திருக்கு இப்ப. என்ன சந்தேகம்? இல்லைங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி இந்த பாட்டு கேட்டீங்களா? பாட்டு வேண்டாம். இல்ல. அந்த ஆ, பாட்ட கேட்டீங்கல்ல? ஆ அந்த பாட்ட யார் யாரெல்லாம் பாடுனார்கள்? பாடுனாங்க. யார் யார் பாடுனா? அண்ணன் சீமான், சாட்டை துரைமுருகன் சாட்டை எல்லாரும் திருமகன் முதல்ல பாடுனாரு. ம், அண்ணன் சீமானம் வந்து பாடுனாரு. ம், இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ம், சரி. இப்ப இவங்க வீட்ல ஒருத்தர் இறக்குறாரு. இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் இறக்குறாரு. ம். அந்த நபர், குறிப்பிட்ட நபரு மு.க. முத்துவுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன உறவு? அண்ணன், 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 தம்பி. தம்பி. சரி. இப்ப என்னைக்காவது ஒரு நாள் மு.க. முத்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, ஸ்டாலின் அவர்கள் என்றாவது ஒரு நாள் அவருக்கு துணை நின்றிருக்கிறார்களா? ஒரே குடும்பம் இல்லங்க தாங்க. அந்த ஒரே குடும்பத்தில் ஒரு ரத்தம் தாங்க. இழப்புங்க. நீங்க கேதம் அட கேட்க இருங்க. போறதையும் இத போய் இருங்கங்க நான் சொல்றேன். யார்கிட்டங்க போய் இல்ல நீங்க கேட்கணும்? மத்தவங்க வெளியில பேசுற மாரியே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒண்ணும் ஒரு அடிப்படை சீமான் கடுமையா விமர்சிக்கிறவங்கள பார்த்தா கூட ஓடி போய் அவரு கை நட்பு இல்ல கரம் அது நீட்டுவாரு, அது அரவணைத்துக் கொள்வார், கட்டிப்பிடித்துக் கொள்வார். ஆமா தானே? இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? சீமான் அவர்களுடைய திமுக எதிர்ப்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் வருகிறதான்னு கேட்டீங்கல்ல? இது போய் சந்தேகப்படக்கூடாது இந்த பாரு. இடத்துல நீங்க சந்தேகம் ரொம்ப வரும். தெளிவான இது எனக்கு பார்வையாளர். இல்ல எனக்கு தான் நான் கேட்கிறேன். அ. இப்ப கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதின்னு பாடி அந்த வாய், அதே வாய் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி உட்காரும் பொழுது, ஒண்ணும் இல்லைங்க. இப்ப உங்க அப்பாவ நான் தப்பா பேசிட்டு இருக்கேன். ஏங்க ஒரு அரசியல் இருங்க. நாகரிகம், பண்பாடு இங்க மலர்றது உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா? நாகரிகம் பண்பாடுங்கிறது, இலவு யார் வீட்ல விழுந்துச்சோ அவங்க வீட்ல போய் நலம் விசாரிக்கிறது தான் அரசியல் நாகரிகம் பண்பாடு. புரியுதுங்களா? அவங்க வீட்டுக்கு யாராவது போனாங்களா? இல்லங்க. அது அந்த வீட்டின் குடும்பத்துல மூத்தவர் அவரு. இன்னைக்கு ஏங்க தமிழ்நாட்டின் முதல்வரா இருக்காரு. அந்த அந்த குடும்பத்துல மூத்தவரு, அவர் தனிநாட்டு முதல்வரா இருக்கு. அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேட்கிறது என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனாங்களா? அந்த அடையாளத்த யார் விட வீட்டுக்குங்க இதுதான் போறது? அடையாளம். இதுதான் அடையாளம். அது அதனால அங்க ஒரு போனாரு. தம்பி வீட்ல இலவு விழுந்துச்சுன்னா அண்ணன் வீட்டுக்கு போறதா? இது எது அடையாளம் எனக்கு புரியல. இல்ல நான் இப்ப கேட்கிற நீங்க கேள்வி, வெளியில கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதின்னு பாடிட்டு, அந்த காதகன் கருணாநிதி அவரோட வீட்டுக்கு சென்று எப்படி உங்களால துக்கம் விசாரிக்க முடியும்? எந்த முகத்தோட உங்களால துக்கம் அப்ப என்னன்னா, ஒ இது நீங்க சொல்லி இப்ப ஒருத்தர பாடுறீங்க. அவரு ரொம்ப தவறான நபர். அந்த தவறான நபரோட வீட்டுக்கு நான் போய் உட்கார்ந்து நலம் விசாரிப்பேன், துக்கம் இது எப்படி அரசியல் நாகரிகம்ங்கிறீங்க நீங்க? இல்ல உங்களுக்கு இருக்கிறது வன்மம். அவங்களுக்கு இருக்கிறது இப்படியே அரசியல் இப்படியே நாகரிகம். அது எனக்கு புரியல. இப்ப விஜய் மீது திமுக சீமானுக்கு இருப்பது வன்மமா? குடும்பம் எனக்கு இருக்கு. திமுக மேல வன்மம் இருக்கதானங்க வேணும். எனக்கு திமுக மேல எப்படிங்க வன்மம் ஏங்க இல்லாம அவரு இருக்கும்? அரசியல் கட்சிங்க. மக்கள் இயக்கங்க. மக்களின் அதனால தலைவருங்க போயிட்டு சீமான். உட்கார்ந்துடலாமா? அப்படி இல்ல. அவரு அப்புறம் எல்லோருமே ஒரு அரவணைச்சு தான் போய் ஆகணும். அனுசரிச்சு. நீங்க ஆனால் இங்க கொள்கைன்னு வரும்போது திரும்ப உறுதியா நிக்கிறாரு. அது அந்த கொள்கைங்கிறது எங்க வரும்? அதான் நான் கேட்கிறேன். கொள்கைங்கிறது எங்க வரும் சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஒரு திருடர். நீங்க ஒரு திருடர்ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு திருடர வந்து அவருடைய திருட்டுத்தனத்துக்கு தாங்க நான் எதிரி. மற்றபடி அவரோட வீட்டுக்கு நான் போய் உட்கார்ந்து எல்லாமே நான் பழகிட்டு வருவேன்னு சொன்னா, உங்களையும் திருடர்ன்னு தான் கேட்பாங்க மக்கள்.